for them it is tough. அதுல எடுக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருவீங்களா மாதாஜி? It is already there. நான் எது கொடுக்க வேண்டியதே இல்ல. You can only take that drive ல இருந்து எடுத்துட்டு நீங்களே பண்ணிக்கலாம். But it will be in English. You can சரி சரிங்க மாதாஜி. ஓகே லைவ் பண்ணிட்டேன். ஏன் இது ஓகே. மந்த்ரா 8 7 முடிச்சிட்டோம் இல்லையா நம்ம? I think I have done still 7 I think 7 முடிச்சாச்சு. மந்த்ரா 8 ஓகே. 25-30 people இருந்தாங்க நம்ம level 3ல. It has come to 20 வந்துட்டாங்க இப்போ. அந்த 10 பேர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. I don't know. 8 level 2ல நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பேட்ச்ல 35-40 பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க. ஆனா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதே 20-25 பேர் கூட அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு I took January batch 30 calls I made nearly 2-3 hours. அவங்கள கால் பண்ணி ஏன் அட்டெண்ட் பண்ணலனாக்க சில பேருக்கு வந்து ஜஸ்ட் லைக் தட் கேட்கணுன்றதுக்காக வரேன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து வேலை இருக்கிறதுன்னு வரலன்றாங்க. எக்ஸாம் இருக்குங்கறாங்க. அவங்களுக்காக தான் நான் 4 PM ல இருந்து 6 PM மாத்துனேன் நானு. பட் again they are not coming. Many people are asking for 6 PM அப்படினா வரேன்னுட்டு கடைசில அப்படி கேட்டவங்களும் வரல. இப்போ வந்து okay, at least I came to know what is the situation. It is basically interest on the devotees. அவ்வளவுதான். அவங்களுடைய இது என்ன இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும்ன்றது வந்து எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஓகே we try our level best to accommodate இல்லையா? பகவான் என்ன நமக்கு என்ன செய்ய வைக்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அதோட சரி. அதுக்கப்புறம் பகவானுடைய அருள் அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ கிடைக்கட்டும். நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி 7th சாப்டர் क्वेश्चंस இன்னும் முடிக்கல. நீங்க இன்னைக்கு லெசன் எடுத்ததோட இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம். I will do the questions number. 7th chapter questions வரல மாதாஜி. இல்ல அந்த எல்லா क्वेश्चंसமே அதுலயே தான் இருக்கு. ஒரே காப்பில தான் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ல. நம்ம கிளாஸ்ல இன்னும் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. நான் பண்ணவே மாட்டேன் இன்னைக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மேல எனக்கு நிறைய கான்ஃபிடென்ட். ஸோ என்னை விட என் ஸ்டூடெண்ட்ஸ் மேல தான் கான்ஃபிடென்ட் எனக்கு. ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 6 क्वेश्चंस தான் இருக்கு. வெயிட். Easy தான். Explain the analogy of jaundice given by Rupa Goswami in the text 7. Jaundice. Jaundice பத்தி என்ன அனாலஜி இருந்தது? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கிருஷ்ணா மாதாஜி. எஸ் சொல்லுங்க. ஜாண்டிஸ் வந்து அறியாமையோட ஒப்பிடுறாருங்க ரூப கோஸ்வாமி. ஓகே. அந்த காமாலை கண்டவனுக்கு எப்படின்னா வாயில வந்து இனிப்பு சுவை தெரியாது, கசப்பு தான் தெரியும். கல்கண்டை கொடுத்தா கூட அவன் வந்து கசக்குதுன்னு தான் சொல்லுவானே தவிர இனிக்குதுன்னு சொல்ல மாட்டான். அத போல அறியாமையில இருக்கிறவங்களுக்கு வந்து பகவானோட திருநாமத்தை உச்சரிக்கவும் அதோட சுவையை அறியவும் அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் அவங்களுக்கு வந்து பக்தி நிலை வர்ற வரையிலும் அது வந்து காமாலை கண்ட நோயோட அவங்கள ஒப்பிடுறாங்க அறியாமையில இருக்கிற மக்களை. அறிவுங்கிற ஞானம் வந்த பிற்பாடு அவங்களுக்கு பகவானோட நாமத்தோட சுவை தெரிய ஆரம்பிக்குது. What is the meaning of Jivera Shwarupa Haya Krishnera Nityadasa? Nityadasa என்றால் எப்பொழுதுமே பகவானுக்கு தாசன். Haya Krishnera Shwarupa ஜீவ ஸ்வரூபம் இங்க கொடுத்திருக்காங்க. அதாவது எட்டர்னல். யா. நித்திய சேவகனாக இருப்பதுவே ஒருவனது உண்மையான நிலையாகும். Yes, that is called as Jiva Swarupe Haya Krishnera Nityadasa. துராஸ்ரயா. துராஸ்ரயா அப்படின்னா என்ன? துராஸ்ரயா தவறான அல்லது தீய அடைக்கலம் எனப்படுகிறது. தவறான அல்லது தீய அடைக்கலம். Yes. List the 3 stages of chanting the holy name of the Lord. I think 3 விதமான நிலைகள். அபராத நிலை, அபராதங்கள் குறையும் நிலை, அபராதங்கள் அற்ற நிலை, அபராத தூய நிலை. சூப்பர் சூப்பர் மாதாஜி. சூப்பர் மாதாஜி.
At what stage can Maya not disturb a devotee according to the purport 7? எந்த நிலையில வந்து மாயை என்பது அந்த ஒரு பக்தனுக்கு வந்து எந்தவித தடையும் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். மாயை இருந்தாலும் அந்த மாயையை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி திறன் வந்து டிவோட்டிக்கு எந்த நிலையில கிடைக்கும்? At what stage? இப்பதான் 3 நிலை சொன்னீங்க இல்லைங்களா? பாவ நிலையில் கிடைக்கும் மாதாஜி. பாவ நிலையை அடைந்திருந்தாலும் அந்த மாயினால ஒன்னும் தொந்தரவு இருக்காது. பாவ மகா தவாக்னி நிர்வாபணனம். அதாவது இந்த 3 நிலைகளை பத்தி சொன்னீங்க இல்லையா? அஃபென்சிவ் ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஆஃப் லெசனிங் அஃபென்ஸ் அண்ட் பியூரிட்டி ஸ்டேஜ். இந்த பியூர் ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து அந்த நிலையை நம்ம வந்து காண முடியும். ஸோ தூய்மையான அந்த நிலை அடையும் பொழுது அவர் வந்து ஆத்மாவிலிருந்து விடுதலை, அந்த ஆத்மாவை வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார் இல்லையா? அந்த நிலைக்கு வரும்போது மாயை வந்து எந்த செயல் புரிந்தாலுமே அது செய்வது, மாயை தானாகவே விலகி சென்று விடும். ஒன்ஸ் வி என்டர் இன்டு த ஸ்பிரிச்சுவல், ஆப்வியஸ்லி மாயை என்பவள் தூரமாக விலகி விடுகிறாள். நாம இந்த இதுக்கு வராத வரைக்கும் மாயை நம்மள வந்து பிடிச்சி வச்சிருக்கு. So describe the characteristic symptoms of the stage of bhava. பாவத்தை பற்றி சொல்லிருக்காங்க. So யார் சொல்ல போறீங்க? When a person is relieved from unwanted things, he becomes fixed in executing his Krishna activities. Indeed, he becomes attached to such sacrifices and accidents. Ekasti, bhava. அதாவது பாவ பக்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி பக்தி ரசாமிருத சிந்துல படிச்சிருக்கோம். சாதன பக்தி 2 வகை, அதுக்கப்புறம் பாவ பக்தி, பிரேம பக்தி. பாவ பக்தியை பற்றி தான் சொல்றோம். சோ அது பரவச நிலையெல்லாம் நம்ம வந்து கிருஷ்ணரை மறந்திருத்தலே மாயை எனப்படுகிறது. கிருஷ்ணரை மறத்தல் மற்றும் கிருஷ்ணோணர்வு இரண்டும் ஒளியும் நிழலும் அருகருகே இருப்பது போன்று உள்ளன. ஆமா, எதுவுமே அதாவது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரின் நிலை அப்படிங்கிற அந்த மனசு பக்குவ நிலைக்கு போயிடும் இல்லையா? சோ வில் வி ஹேவ் அது அவர் மேல் அத கண்ணுல ஆனந்த கண்ணீர் வர்றது, இந்த மாதிரி நிலை. சோ அதாவது மனசு வந்து அங்கே போய் லயித்து விடுவது. பகவான் மேல முழுமையாக லயிக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்மளை சுத்தி என்ன நடக்கிறது என்பதே நம்ம வந்து அதை பத்தி வருத்தப்பட மாட்டோம். நம்மளுடைய பக்தி பிரபாவம் மட்டும் வெளியில தெரியும். அது ஆனந்த கண்ணீர், அந்த கண்ணுல தண்ணி தார தாரையா வர்றது, உடம்பு சிலிர்த்து போகிறது, இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து பரவச நிலை. அதுதான் பாவ. ஸோ இங்க வந்து க்ளோஸ்ட் புக் எஸ்ஏஸ், ஓப்பன் புக் எஸ்ஏஸ் எதுவுமே கொடுக்கல அவங்க. ஸோ 8th சாப்டர் போகலாம் நம்ம. ஸோ 8வது அத்தியாயம். ஸோ தன்னாம ரூப சரிதாதி சுக்ரிதா நானு ஸ்மிருதயோ கிரேமன ரசான மானசி நிஜயோ ஜய திஸ்தன் விரஜே தத் அனுராகி ஜனானுகாமி காலம் நயேத் அகிலம் இது உபதேசாமிரதம். அதாவது உபதேசாமிரதத்தை பற்றி சொல்றது. ஸோ பிரேமா மாதாஜி, நீங்க இந்த ஸ்லோகத்தை வாசிங்க. ஸ்லோகத்தை வாசிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தன்னாம ரூப சரிதாதி சுகீர்தனானு ஸ்மிருதயோ கிரமேண ரசனா மனசீன யோஜ்ய திஷ்டன் விரஜேதத் அனுராகி ஜனானுகாமி காலம் நயே தகிலம் இது உபதேசசாரம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்க தமிழ்ல இருந்து படிங்கன்னா நீங்க அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வர. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அனைத்து உபதேசங்களில் அந்த மீனிங் படிக்கட்டுமா மாதாஜி? எஸ், மீனிங் படிச்சிட்டு டிரான்ஸ்லேஷன். சரி. தத் பகவான் கிருஷ்ணரின் நாம புனித நாமம், ரூப உருவம், சரித்த ஆதி குணலீலை மற்றும் பல சுகீர்த்தன நன்கு உச்சரிக்கவோ விவாதிக்கவோ அனுஸ்மிருதியோ நினைவிற் கொள்ளுவதால் கிரமேண படிப்படியாக ரசனா நாக்கு, மனசி மனதும், தியோஜ்ய ஈடுபடுவதால் நிஷ்டன் வாசிப்பது, விரஜே விரஜத்தில், தத் பகவான் கிருஷ்ணருக்கு அனுராகி பற்றுக்கொண்டு, ஜன மக்கள், அனுகாமி பின்பற்றுதல், காலம் காலம், நயேத் பயன்படுத்த வேண்டும், அகிலம் முழுவதும், இதி இவ்வாறு, உபதேச அறிவிரை, சாரம் சாராம்சம்.
மொழிபெயர்ப்பு. அனைத்து உபதேசங்களின் சாரம் யாதெனில், ஒருவன் தனது முழு நேரத்தையும், அதாவது 24 மணி நேரத்தையும் பகவானின் புனித நாமங்களை சொல்லுவதிலும், பகவனது திருநாமம், திவ்ய ரூபம், குணங்கள் மற்றும் நித்திய லீலைகள் ஆகியவற்றையே நினைப்பதிலும் பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு செய்வதனால் படிப்படியாக நாக்கையும் மனதையும் கட்டுப்படுத்தலாம். இவ்வழியில் ஒருவன் பிரிஜா கோலோக பிருந்தாவன தாம வில் வசித்து பக்தர்களின் வழிநடத்தலில் கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டும். பக்தி தொண்டில் மிக்க பற்று கொண்ட பகவானின் மிக்க அன்புள்ள பக்தர்களின் அடியை பின்பற்ற வேண்டும். பொருளுரை. ஒருவனது மனம் அவனது எதிரியாகவோ நண்பனாகவோ இருக்கக்கூடும். ஆதலால் தனது மனதை நண்பனாக ஒருவன் பழக்க வேண்டும். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனதை கிருஷ்ணரின் வேலையிலேயே ஈடுபடுத்த பழக்கப்படுத்துகிறது. மனமானது இந்த பிறவி மட்டுமல்ல, கடந்த பல பிறவிகளின் எண்ணற்ற எண்ணங்களை கொண்டு உள்ளது. இந்த எண்ணங்கள் சில சமயம் ஒன்றோடு ஒன்று இணைந்து முரண்பாடான காட்சிகளை உருவாக்குகின்றன. இவ்வகையில் பந்தப்பட்ட ஆத்மாவிற்கு மனதின் செயலானது அபாயகரமானதாகலாம். மனோதத்துவ மாணவர்கள் மனதின் பல்வகையான மாற்றங்கள் அறிவர். பகவத்கீதையில் 8.6 எம் வாபி ஸ்மரன் பாவம் கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதாதத் பாவ பாவித்தக. உடலை விடும்போது எந்த உணர்வு நிலையை ஒருவன் எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையிலேயே அவன் அடைகின்றான். இறக்கும் சமயத்தில் ஒரு உயிர்வாழியின் மனமும் அறிவும் அடுத்த பிறவிக்கான ஒரு குறிப்பிட்ட உடலின் சூட்சும உடலை உருவாக்குகிறது. மனமானது எதையாவது நினைத்தால் அடுத்த பிறவியை அதற்கு ஏற்ப எடுக்க வேண்டி இருக்கும். அதே சமயம் ஒருவன் இறக்கும் தருவாயில் கிருஷ்ணரை நினைத்தால் ஆன்மீக உலகான கோலோக பிருந்தாவனத்திற்கு மாற்றப்படுவான். இந்த இட மாறுதலானது மிகவும் சூட்சுமமானது. எனவே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பக்தர்களை தங்கள் உள்ளங்களை கிருஷ்ணரை தவிர வேறு எதையும் நினைவிற்கொள்ளாமல் இருக்குமாறு பழக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். அதே போல் நாக்கை கிருஷ்ணரை பற்றி பேசவும் கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே உண்ணவும் பழக்கப்படுத்த வேண்டும். மேலும் திஷ்டன் பிரிஜே, அதாவது ஒருவன் பிருந்தாவனத்திலோ பிரிஜபூமியின் ஏதாவது ஒரு பகுதியிலோ வசிக்க வேண்டும் என்று அவர் உபதேசிக்கிறார். பிரிஜபூமி அல்லது பிருந்தாவனமானது 84 குரோஷங்கள் அளவு உடையது. ஒரு குரோஷம் சதுர மைல்களுக்கு சமமாகும். ஒருவன் பிருந்தாவனத்தையே தன் இருப்பிடமாக கொள்ளும் போது உயர்ந்த பக்தரின் அடைக்கலத்தின் கீழ் இருக்க வேண்டும். இவ்வழியில் ஒருவன் கிருஷ்ணரையும் அவரது திவ்ய லீலைகளையுமே என்றும் நினைவில் கொள்ள வேண்டும். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தனது பக்தி ரசாமிர்த சிந்துவில் 1.2.294 இதை விளக்குகிறார். கிருஷ்ணம் ஸ்மரணஜனம் சாஸ்ய பிரஷ்டம் நிஜ சமீஹிதம் தத் தத் கதாரதஷ் சாச்சௌ குர்யாத் வாசம் பிரிஜே சதா. ஒரு பக்தர் எப்பொழுதும் திவ்ய பூமியாகிய விரஜாவில் இருந்து கிருஷ்ணம் ஸ்மரண் ஜனம் சாஸ்ய, அதாவது கிருஷ்ணரையும் அவரது அன்பான சுற்றத்தினரையும் நினைப்பதிலேயே ஈடுபட வேண்டும். அத்தகைய சகாக்களின் அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களின் நித்திய வழிநடத்துதலின் கீழ் இருந்தால் முழுமுதற் கடவுளுக்கு சேவை புரிய தீவிர ஆசை மேலும் கொள்ளலாம். மாதாஜி, இப்ப இதோட நம்ம விளக்கங்களை சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. So தன் நாம ரூப சரிதாதி சுக்ரித்தனானு ஸ்மிருதயோக கிரமேண ரசான மானசி நியோஜயः திஸ்தான் விரஜேதத் அனுராகி ஜனானுகாமிஹி காலம் நயேத் அகிலம் இது உபதேசா சாரம். அதாவது எசன்ஸ். சாரம் என்றால் சாரம், அதாவது அட்வைஸ், அதாவது நம்ம யாருக்காவது நல்லது சொல்றோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதே மாதிரிதான் உபதேசம் என்றாலே நம்ம யாருக்காவது நல்லதை சொல்றது எல்லாமே உபதேசம் ஆகின்றது. ஸோ எசன்ஸ் ஆஃப் ஆல் அட்வைஸ், அனைத்து உபதேசங்களிலிருந்து சாராம்சம் என்னவென்றால், ஒன் ஷுட் யூட்டிலைஸ் ஒன்ஸ் ஃபுல் டைம். அவனுடைய முழு நேரத்தையுமே, அதாவது 24 மணி நேரம் நமக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. ஸோ அதில் நம்ம எவ்வளவு முடியுமோ in nicely chanting and remembering the Lord's divine name,
அதாவது பகவானுடைய புனித நாமங்களும் அவரை நினைவில் கொள்ளக்கூடிய அந்த தருணங்களை நாம வந்து அது தெய்வீகமான அந்த பெயர்கள், அதே மாதிரி அவருடைய உருவங்கள், அதே மாதிரி அதாவது ஆழ்நிலையான உருவங்கள், அவருடைய இயல்புகள், குவாலிட்டிஸ்னால இயல்புகள், அண்ட் எட்டர்னல் பாஸ்ட் டைம்ஸ், அதாவது அவருடைய லீலைகள், இவை எல்லாவற்றையுமே நினைவில் கொள்வதும் இந்த செயல்களில் ஈடுபடுவதிலே அவர்கள் வந்து முழுமையாக நம்ம எடுத்துட்டு போகணும். thereby gradually engaging one's tongue and mind. ஆனா இந்த நிலைக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்மளுடைய என்னது டியூட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் முடிக்கணும் இல்லையா? நம்ம பிள்ளைகளை வந்து நல் மார்க்கத்துல எடுக்கிறது, ஏன்னா அதெல்லாம் கூட நமக்கு வேலையாக இருக்கின்றது. ஸோ அந்த சமயத்துல நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். ஆனா 50 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது பகவானை பற்றிய, அவரை பற்றிய நினைவுகளை நாம் எப்பொழுதுமே மனதில் நிலைத்துக் கொள்ளுதல். எவ்வாறு நிலை நிறுத்திக் கொள்ள முடியும்? அவருடைய நாமங்களை ஜபித்தல், அவருடைய ரூபங்களை வந்து நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து நினைக்கிறது, அவருடைய வைபவங்களை பற்றி நினைக்கிறது, அதாவது குவாலிட்டிஸ், எல்லையற்ற வைபவங்கள், அதெல்லாம் எவ்வளவு நம்ம முடியுமோ அவ்வளவும் நம்ம வந்து நினைவில் கொள்ளுதல். அதுக்கப்புறம் அவருடைய பாஸ்ட் டைம்ஸ் லீலைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளுது. நீங்க எல்லாரும் கூட கிருஷ்ணா புக் ரீடிங்ல வந்து உட்கார்ந்து வாசிக்கிறீங்க. ஸோ those are all eternal past time and thereby gradually engaging one's tongue and mind. அதாவது கிராஜுவலா வந்து ஒருவருடைய மனதையும் அதே இந்த நாக்கு ரெண்டுத்தையுமே வந்து, இந்த நாக்கு என்ன செய்யும்? ஒன்று ருசிக்கும், இன்னொன்னு பேசும். இந்த ரெண்டு செயலுமே ரொம்ப டேஞ்சர் எப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணும் பொழுது. எதன இந்த பௌதிக வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட செயல்கள்ல இந்த ரெண்டுத்தையுமே நம்ம எக்ஸ்ட்ரீமா யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து மனித வாழ்வே அடுத்த ஜென்மத்துல நமக்கு கிடைக்காது. ஸோ அதாவது எக்ஸ்ட்ரீம் நம்ம பௌதிகத்துல யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு என்ன சாப்பிடணும்னு தெரியாமலே நம்ம இப்படி அதாவது கண்டதும் சாப்பிடக்கூடிய அந்த மனப்பக்குவம். அதே மாதிரி வந்து தூங்குறது கூட நம்ம கையில கிடையாது. அதுக்கு எப்ப வேணாலும் தூங்குவோம், எப்படி வேணாலும் எழுப்போம், கம்மியா தூங்குவோம், நிறைய சாப்பிடுவோம், கம்மியா சாப்பிடுவோம். இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம பகவத்கீதையிலையும் படிச்சிருக்கோம். இவங்க எப்பவுமே யோகியே ஆக முடியாது அப்படிங்க சொல்றதையும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மாடியூல்ல நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி மனது கூட வந்து நமக்கு ஒரு சிறந்த நண்பனும் எதிரியும் கூட தான். சோ அவனே வந்து சிறந்த நண்பனும் ஆகின்றான், அதே அவனும் வந்து எதிரியும் ஆகின்றான் அப்படிங்கிறதையும் நாம வந்து படிச்சோம். இன் திஸ் வே ஒன் ஷுட் ரிசைட் இன் விரஜா. சோ அதாவது இந்த வகையில பார்க்கும் பொழுது ஒருவர் வந்து பிருந்தாவனத்துல வந்து வசிக்கணும். ஸோ அதாவது தட் இஸ் அந்த ஒரு இடத்துல வசிக்கக்கூடியது. நம்ம பக்தி ரசாமிருத சிந்துல கூட நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதாவது விரஜா பூமியில வந்து நம்ம வசிச்சாலே புண்ணியம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. ஒன் ஷுட் ரிசைட் இன் விரஜா, அதாவது கோலோக விருந்தாவன தாமா அண்ட் சர்வ் கிருஷ்ணா அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த டிவோட்டிஸ். அதாவது ஒரு பக்தனுக்கு நம்ம வந்து குரு என்ற ஸ்தானத்திலேயோ இல்ல ஆச்சாரியா என்ற ஸ்தானத்திலேயோ இருந்து அவர்கள் என்ன நமக்கு வந்து வழி நடத்தி செல்கின்றார்களோ அதை ஏற்ற நாம வந்து நடக்கணும். One should follow in the footsteps of the Lord's beloved devotees. அதாவது பகவானுடைய அன்புக்குரிய அந்த பக்தர்கள் இல்லையா, தூய பக்தர்களுடைய வழிநடத்துதல்ல வந்து நம்மள நாம ஈடுபடுத்தி கொள்ளணும். Who are deeply attached to his loving devotional service. அதாவது அவர்களுடைய பக்தி சேவை வந்து பகவான் வந்து எப்பவுமே, அதாவது பக்தன் ஒரு அடி எடுத்து வச்சா பகவான் 2 அடி எடுத்து வச்சுட்டு வந்துருவார். அந்த மாதிரி அவ்வளவு கருணை பகவானுக்கு. Since mind may be one's enemy and friend, இதுதான் one has to train the mind in the right path. அதை நண்பனாக்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம எடுத்துட்டு போகணும். அப்ப கோபம் அப்புறம் வந்து பேராசை இது எல்லாத்தையுமே விடக்கூடிய அந்த மார்க்கத்துல நாம செல்லணும். அதுக்குதான் இந்த பக்தி மார்க்கமே இருக்கிறது. ஸோ ட்ரைனிங் த மைண்ட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் திஸ் காட் கான்சியஸ்னஸே. ஸோ ஒருவருடைய மனது சரியான பாதையில் சென்றால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியான பாதையில் தான் செல்லும். The mind contains hundreds and thousands of impressions, and not only of this life but also many lives in the past. இந்த மனசுல வந்து நிறைய எண்ணங்கள் இருக்கும். அது எத்தனையோ பிறவிகள் கூட இருக்கின்றது என்று இந்த லைன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா எல்லாத்தையுமே நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியாது இல்லையா? இந்த பிறவிதே கூட நம்மளால ரீகனெக்ட் பண்ண முடியாது. சிறு பராயத்துல நாம செய்த எல்லா செயல்களுமே அது நல்ல காரியமா இருக்கலாம், தவறான காரியமா இருக்கலாம், அந்த மாதிரியான அதாவது சேட்டை பண்ணக்கூடிய அந்த நிலை கூட இருந்திருக்கலாம் நம்ம. ஆனா எதுவுமே நம்மளால ரீகலெக்ட் பண்ணணும்னா கண்டிப்பா மிக மிக குறைவான ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ ஏதோ சிலதை தான் நம்மளால வந்து ரீகலெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு மறதி என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வரம்.
These impressions sometimes come in contact with one another and produce contradictory pictures. ஸோ சில சமயத்துல நம்ம சிறு பிராயத்துல செய்ததை நினைச்சு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி ஷேமா கூட ஃபீல் பண்ணுவோம். நம்ம இப்படியா நினைந்துட்டோம், இவ்வளவு கோபத்தோடையா பேசணும், இப்படியா நம்ம அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தோம், இப்படி எல்லாம் கூட நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம வந்து இப்ப சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு வந்திருக்கும். அதனால நாம செய்த தவறுகளா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். In this way, the mind's function can become dangerous for the conditional soul. Yes, கட்டுண்ட ஆத்மாவுக்கு மனதனுடைய செயல்பாடு எப்பொழுதுமே வந்து அபாயகரமானதுதான். ஏன்னா அது எந்த இடத்துல எடுத்துட்டு போய் முடிவுறும் என்பது நமக்கு தெரியாது. எந்த ஒரு உயிர்வாழியுமே பௌதீகத்துல தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளும் பொழுது அவன் கட்டுண்ட நிலையில் இருக்கின்றான். அவ்வாறு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவனுக்கு வந்து பாதகமாகத்தான் விளையும். Students of psychology are aware of the mind's various psychological changes. இல்லையா? சைக்காலஜி சேஞ்ச் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கூட நம்மள வந்து வாட் இஸ் அவர் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மைண்ட்ன்றத கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடியது தான் சைக்காலஜிக்கல். ஸோ தே வில் பி ஏபிள் டு டூ த ஹேண்ட் ரைட்டிங் அனாலிசிஸ் கூட செய்வாங்க சில பேருக்கு. எவரோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிசென்ட்மெண்ட் மோட்ல இருக்காங்க, நிறைய ரிசென்ட்மெண்ட் மோட்ல இருந்தா நமக்கு கேன்சர் வரும்ன்ற அந்த அனாலிசிஸ் கூட பாத்தீங்கன்னாக்கா சைக்காலஜில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம ரிசென்ட்மெண்ட்ஸ் எப்பவுமே வச்சுக்க கூடாது. ஹேட்டட்னஸ் நமக்கு இருக்கவே கூடாது. யாரு மேலேயுமே கோபமோ ஏதாவது நம்ம பேசணும்னா கூட அதை அந்த சமயத்துல பேசிட்டு அப்படியே மறக்கிறதுக்கான பக்குவத்தை மனசை எடுத்துட்டு வந்துடணும். அதை கடைசி வரைக்குமே மனசுல வச்சுட்டே இருக்கக்கூடாது. எஸ், வி ஷுட் ஃபர்கிவ் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். அது ரொம்ப முக்கியம். அடுத்தவங்களை நம்மள வந்து விட்டு கொடுக்கணும்னு நம்ம நினைக்க கூடாது. நாம அவங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனசு நமக்கு வரணும். தட் இஸ் த ரைட் ஆட்டிடியூட். on whatever changes you are expecting, நம்ம எந்த மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த மாற்றம் நம்மிடம் இருந்தே துவங்க வேண்டும். அவ்வாறு நம்ம துவங்கும் பொழுது மட்டுமே நம்ம வந்து நல் பாதையில இருப்போம், மன்னிச்சிருக்கோன்றது அர்த்தம். அங்கே வந்து மன்னிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்காம போனோம்னு வச்சுக்கோங்க, அது நல்லதே கிடையாது. அது ஸ்டில் நம்ம மனசுலயே தேங்கின்னு இருக்கு அந்த அழுக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம். இன் பகவத்கீதா 18.6ல எம் வாபி ஸ்மரன் பாவம், அதாவது ஸ்மரன் என்றாலே நினைவு கொள்ளுதல், பாவம். அதாவது நாம வந்து எந்த நிலையில வந்து நம்ம வந்து என்ன நினைக்கின்றோமோ, அதாவது நம்ம உயிர் பிரியக்கூடிய அந்த அந்தே கலேவரம், அதாவது பாத்தீங்கன்னாக்கா நம்ம உயிரை இந்த உடலை விட்டு உயிர் பிரியக்கூடிய நேரத்துல நம் எதையெல்லாம் நினைக்கின்றோமோ அந்த பாவம் வந்து நமக்கு வந்து அடுத்த பிறவியில வந்து நம்ம வந்து அடைகின்றோம் வித்தவுட் ஃபெயில். அதாவது சதா தத் பாவக பாவிதக அப்படின்னு சொல்றார். தம் தம் ஏவைத்த கௌந்தேய, இது வந்து அர்ஜுனனுக்கு வந்து சொல்கின்றார் நம்ம பரமபுருஷ பகவான். So when he quits his body, that state he will attain without fail ன்னு சொல்லிட்டார். எக்ஸாம்பிள் நம்ம வந்து பரத மகாராஜாவை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவர் வந்து இறக்கும் பொழுது மானை வந்து நினைத்து கொண்டதால் அவர் இறந்த பிறகு மானாக தான் வந்து பிறந்தார் என்று. அவ்வளவு ஆஸ்டரிட்டிஸ் பண்ணியிருக்கார், புண்ணியங்கள் செய்திருக்கார், அவ்வளவு பக்தி செய்திருக்கார் பரத மகாராஜா. இருந்தாலும் அவர் இறக்கும் பொழுது யாரை நினைத்து கொண்டு அந்த உடலை விட்டாரோ அதே உருவத்தை அவர் வந்து ஏற்றார். அப்படிங்கிறது வந்து நாம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எவ்வளவு பக்தி செயல்கள்ல இருந்தாலும் நாம் எதை நினைக்கின்றோமோ அதற்கேற்ற உடல். இப்ப நாம நினைக்கக்கூடிய உடல் வந்து ஒரு மான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரத மகாராஜா நினைச்சாரு, அதே மான் உருவத்தை அவர் ஏற்றார். அதற்கேற்றவால நமக்கு வந்து ஷட்டில் பாடி கிடைக்கும், அதாவது சூக்ஷ்ம உடல் நமக்கு அமைக்கப்படுகின்றது. அதனால வந்து நம்ம மனசுல வந்து சதா சர்வ காலமும் பகவானுடைய நினைவுகள் இருந்தால் ஒழிய நம்மளால வந்து நம்மளுடைய அந்திம காலத்துல வந்து பகவானை நினைக்கக்கூடிய அந்த ஞாபகம் என்பது வரவே வராது. அந்த ஞாபகத்துல வச்சுக்கணும்னா நம்ம ஆழ் மனசுல அந்த நாமங்களை வந்து பதிய வைக்கணும். அதுக்குதான் நம்ம மகா மந்திரத்தையே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி நம்ம சொல்றதுக்கான ரீசன் அதுதான். ஸோ வி ஹாவ் டு பிராக்டிஸ். எவ்வளவு நம்ம பிராக்டிஸ் பண்றோமோனாக்கா எந்த ஒரு சமயத்திலுமே டக்குன்னு நம்ம சொல்லக்கூடியது மகா மந்திரமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பிராக்டிஸ்ல போகணும். ஸோ ஆழ்ந்து அந்த சப்தத்தை வந்து நம்ம உணர்ந்து சொல்லணும். there is a positive energy holding this மகா மந்திரம் ஆல்சோ. அந்த மகா மந்திரத்தினுடைய மகிமையை தெரிந்து அந்த சப்தத்தை நாம உச்சாடனம் செய்யும் பொழுது அதை நம் காதாலே நாமளே கேட்கணும். நாம உச்சாடனம் பண்றது ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்றது நாம எங்கேயோ பார்த்துன்னு சொல்லக்கூடாது. அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம செவிக்கு எடுத்துட்டு போகிற மாதிரி நம்ம வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு சொன்னா போறோம். அந்த போக்கஸ் எல்லாமே அந்த மந்திரத்தை கேட்டு நம்ம காதால கேட்டுக்கணும். அதாவது நம்ம ஸ்ரவணமும் பண்ணணும், கீர்த்தனமும் பண்ணணும், ரெண்டுமே செய்யணும்.
இந்த ரெண்டு செய்யும் பொழுது கீர்த்தனம் நம்ம செய்யறோம், ஆனா ஸ்ரவணம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு காதுக்கு போகின்றதோ அவ்வளவும் நம்மளுடைய மனசுல போய் தங்குகின்றது என்ற அர்த்தம். ஸோ அட் த டைம் ஆஃப் டெத் த மைண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த லிவிங் என்டிட்டி, ஏன்னா இது வந்து மனது, அதுக்கப்புறம் அறிவு, அதுக்கப்புறம் அகங்காரம், இது மூன்றும் சேர்ந்ததுதான் வந்து அந்த சூக்ஷ்ம உடல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இந்த மனசுக்கேற்றமாறு அறிவும் வந்து பயன்படுகின்றது. அதனுடைய அறிவு, இந்த மனசனுடைய சுபாவமே வந்துதான் அகங்காரத்தினுடைய தன்மை. அதாவது அது ஃபால்ஸ் ஈகோவா இல்லது ட்ரூ ஈகோவா அப்படிங்கறது வந்து நிர்ணயிக்கின்றது. ஸோ அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த மூன்று இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா சூக்ஷ்மம் வந்து ஃபார்ம் ஆகுது நம்ம இந்த உடலை விட்டு செல்லும் பொழுது. ஸோ சர்டன் டைப் ஆஃப் பாடி, ஒரு விதமான உடலை நாம ஏற்பதற்கான அந்த இது வந்து நம்மளுடைய மனசு மற்றும் நம்முடைய அறிவு வந்து செயல்படுகின்றது. ஸோ இந்த அறிவை வந்து ரைட் டைரக்ஷன்ல நம்ம செயல்படுத்தணும்னாக்கா மனசும் சரியான டைரக்ஷன்ல சென்றால் ஒழிய நம்மளால அது செயல்படுத்த முடியாது. இஃப் த மைண்ட் சடன்லி திங்ஸ் ஆஃப் சம்திங் நாட் வெரி கான்ஜினியல் and one has to take corresponding birth in the next life. எக்ஸாம்பிள் நம்ம பரத மகாராஜா எடுத்துக்கலாம். அவ்வளவு பூஜைகள் செய்திருக்கார், அவ்வளவு ஹோமங்கள் செய்திருக்கார் பகவான் மேல அவரு. அப்படி இருக்கும் பொழுது இறக்கும் பொழுது அவர் மானதான் நினைச்சார் இல்லையா, which is not mapping. So it is totally different இல்லையா. அவர் நம்ம எதிர்பார்க்கறத அவர் மோட்சம் அடைஞ்சிருப்பாரு தான் நாம நினைப்போம், ஆனா கிடையாது. அவர் மனசு இறக்கும் பொழுது யார நினைச்சது, அவ்வளவு செய்திருந்தாலும் அந்த மானதான் நினைச்சது. அதனால கரஸ்பாண்டிங் பர்த் நெக்ஸ்ட் லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த மானுடைய அவதாரத்தை தான் அவர் ஏற்றார். ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் ஒன் கேன் திங்க் ஆஃப் கிருஷ்ணா அட் த டைம் ஆஃப் டெத், ஆனால் இறக்கும் பொழுது ஒருவர் பகவானை நினைத்தார் என்றால் he can be directly transferred to the spiritual world, Golaka Vrindavana. This process is called as transmigration. அதாவது இதுதான் வந்து ஓர் உடலை விட்டு இன்னொரு உடலை தரிக்கக்கூடிய அந்த மாற்றம். அந்த மாற்றம் என்பது சூக்ஷ்மம் என்று சொல்லப்படுகின்றது. சோ ரூப கோஸ்வாமி அவர்களும் என்ன சொல்கின்றார், அதனால்தான் பக்தர்கள் எல்லாரையுமே வந்து ட்ரெயின் பண்ணணும். we have to train the minds actually. நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னாக்கா நல் மார்க்கத்துல எடுத்துட்டு போகிறதுக்கு நாமளே வந்து பயிற்சி கொடுக்கணும். சோ நம்மளுக்கு நாமே அந்த பயிற்சி எடுத்துக்கணும். அவ்வாறு நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது மட்டும்தான் கிருஷ்ணரை, அதாவது பகவானை தவிர வேற எதுவுமே நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தா கண்டிப்பாக நம்ம வந்து பகவானுடைய திருநாட்டிற்கு செல்கின்றோம். இல்லை என்றால் நாம என்ன நினைத்தோமோ, எந்த ஒரு இதுக்கு நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தோமோ அந்த நிலையை தான் நாம வந்து அடைவோம். ஸோ டங் ஷுட் பி ட்ரெயின் டு ஸ்பீக் ஒன்லி ஆஃப். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து பகவானை பற்றிய நினைக்கணும்னா பகவானை பற்றி பேச வேண்டும். அவரை பற்றிய அவருக்கு படைத்த உணவை நம்ம பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும். ஸோ அவருடைய நாமங்கள், அவரை பற்றியான கீர்த்தனைகள், இதெல்லாமே நம்ம செய்யும் பொழுது வந்து அவருடைய உன்னத திருநாட்டை வந்து நாம வந்து அடைய முடியும். So Srila Rupa Goswami further advised Tistan Vrajai means one should live in the Vrindavana. நம்ம இருக்கக்கூடிய நம்ம விருந்தாவனம் ஆர் எனி பார்ட் ஆஃப் விரஜபூமி, அதை சுற்று வட்டாரமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லி இருக்கிறது வந்து 84 crores. அதாவது குரோஷா என்பது ஒரு மெஷர்மெண்ட் தான். அதாவது ஒரு 2 ஸ்கொயர் மைல்ஸ் தூரம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு கோஷா. ஸோ அதே மாதிரி இந்த 84 into அந்த 2 போட்டீங்கன்னாக்கா அத்தனை ஸ்கொயர் மைல்ஸ். ஸோ 84 into 2 வந்து போட்டீங்கன்னாக்கா 168 ஸ்கொயர் மைல்ஸ். அதை சுத்தி இருக்கக்கூடிய 168 ஸ்கொயர் மைல்ஸ் தூரமா எந்த இடத்துல இருந்தாலுமே நாம விருந்தாவனத்துல வசித்ததுக்கான சமம் என்று சொல்லப்படுகின்றது. When one makes Vrindavan his resident, he should take shelter of the advanced devotee there. அங்கே இருப்பதால் மட்டும் நன்மை கிடையாது. அங்க இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான பக்தருடைய அவருக்கு வந்து நாம சீடனாக வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நாம நம்மளுடைய அந்த பக்தி சேவையில் நம்மளை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் பக்தி ரசாமிரத சிந்துல வந்து ரூப கோஸ்வாமி அவர்கள் சொல்கின்றார். கிருஷ்ணம் ஸ்மரன் ஜனம் சாஷ்ய பிரேஸ்தம் நிஜ சம்ஹிதம் தத்தத் கதா ரஸ்தவ் சாஷௌ குறியாத் வாஷம் விரஜே சதாக. அதாவது a devotee should always reside in the transcendental realm of Vrija and always engage in கிருஷ்ணம், அதாவது கிருஷ்ணர். ஸ்மரன் மீன்ஸ் நினைவு கொள்ளுதல். ஜனம் நாம் இந்த ஜென்மத்தை. சாஷ்ய பிரேஸ்தம் அதாவது அவங்களோட ரிமெம்பரன்ஸ் கிருஷ்ணா அண்ட் இஸ் பிலவ்ட் டிவோட், அதாவது அவர்களுடைய அசோசியேஷன். ஸோ பை ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் சச் அசோசியேட்ஸ், பை என்டரிங் அண்டர் த எட்டர்னல் கைடன்ஸ், அதாவது நித்தியமான அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு ஒன் கேன் அக்வயர் த இன்டென்ஸ் டிசைர் டு சர்வ் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். ஸோ அவ்வாறு நாம வந்து அந்த தூய பக்தருடைய வழிநடத்துதல நாம அசோசியேஷனை மேற்கொண்டால்
நல் மார்க்கத்துல நாம வந்து நம்மளால முன்னேறி செல்ல முடியும், பகவானுடைய திருநாட்டையும் சென்று சேர முடியும். எஸ், நெக்ஸ்ட் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ், ஹரே ஸ்ரீல ரூப கோஸ்வாமி மீண்டும் பக்தி ரசாமிரத சிந்துவில் குறிப்பிடுகிறார். 1.2.295 குறிப்பிடுகிறார். சேவா சாதக ரூபேன சித்த ரூபேன சாத்ரஹி தத் பாவ லிப்கனா காரிய விரஜ லோகானு சாரதக. திவ்ய பூமியாகிய விரஜதாமாவில் ஒருவன் பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அவரது சுற்றத்தினரின் மனோபாவத்தில் சேவை செய்ய வேண்டும். மேலும் ஒருவன் தன்னை அவர்களுள் குறிப்பிட்ட ஒருவரின் நேரடி வழிநடத்துதலின் கீழ் வைத்துக்கொண்டு அவரது அடிச்சுவட்டை பின்பற்றி நடக்க வேண்டும். இம்முறையானது ஒருவன் சித்த புருஷனாக அல்லது ஆன்மீக ரீதியில் பூரண ஆத்மாவாக உள்ள போது, சாதன பந்தத்திற்குள் உள்ள போது செய்யப்படும் ஆன்மீக பயிற்சிகள், சாத்தியங்கிறது இறை அறிவு ஆகிய இரு நிலைகளுக்கும் பொருந்தக்கூடியது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரர் பின்வருமாறு இந்த பதத்தை விளக்கியுள்ளார். கிருஷ்ண உணர்வில் பக்தியில் இன்னும் ஆர்வத்தை வளர்த்து கொள்ளாதவன் எல்லாவித ஜட நோக்கங்களையும் விட்டுவிட்டு முன்னேற செய்யும் கட்டுப்பாட்டு விதிகளாகிய பகவானின் திருநாமங்களை உச்சரித்தல், கிருஷ்ணரையும் அவரது திருநாமம், உருவம், தன்மை, லீலைகள் முதலானவற்றை நினைவிற் கொள்ளுதல் ஆகியவற்றை கடைபிடித்து மனதை பழக்க வேண்டும். இவ்வழியில் இவற்றுக்கு ஒரு சுவையை உண்டாக்கி கொண்ட பிறகு ஒரு சிறந்த பக்தரின் வழி நடத்துதல் மற்றும் பாதுகாப்பின் கீழ் விருந்தாவனத்தில் இருந்து கிருஷ்ணரின் திருநாமம், புகழ், லீலைகள் மற்றும் தன்மைகள் ஆகியவற்றையே நினைத்து கொண்டு காலத்தை கழிக்க வேண்டும். பக்தி தொண்டை வளர்த்து கொள்வது குறித்தான எல்லா உபதேசங்களின் சாரம் இதுதான். ஆரம்ப நிலையில் உள்ள ஒருவன் எப்பொழுதும் கிருஷ்ண கதா கேட்பதிலேயே ஈடுபட வேண்டும். இது சிரவண தசா அல்லது கேட்கும் நிலை எனப்படுகிறது. கிருஷ்ணரின் திவ்ய திருநாமத்தையும் லீலைகளையும் தன்மைகளையும் நிலையாக கேட்டுக்கொண்டே இருப்பதால் ஒருவன் வரண தச்சா அல்லது உடன்பாட்டு நிலையை அடைகிறான். இந்நிலையை அடைந்தவுடன் கிருஷ்ணர் கதா கேட்பதில் பற்று கொண்டவன் ஆகின்றான். ஒருவனால் பேரானந்தத்துடன் பகவானின் திருநாமங்களை உச்சரிக்க இயலும்போது ஸ்மரணவஸ்தா நிலை அல்லது நினைவு கொள்ளும் நிலையை அடைகிறான். நினைவுபடுத்திக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், தியானம், நிலையாக எண்ணுதல் மற்றும் சமாதி நிலை என முன்னேறும் கிருஷ்ண ஸ்மரணத்தில் 5 பகுதிகள் உள்ளன. முதலில் கிருஷ்ணரை நினைவு கொள்ளுதல் இடையிடையே தடைபடலாம். ஆனால் பின்னர் அது தடைபடாமல் முன்னேறும் நிலை தியானம் எனப்படுகிறது. தியானம் விருந்து நிலை பெற்றதாகும் போது அனுஸ்மிருதி என்று அழைக்கப்படுகிறது. நிற்காத அனுஸ்மிருதியால் ஒருவன் ஆன்மீக சமாதி நிலையை அடைகின்றான். ஸ்மரண தச்சா அல்லது சமாதி முழுமையானவுடன் தனது உண்மை நிலை உணரப்படுகிறது. அந்நேரத்தில் ஆத்மாவால் கிருஷ்ணருடனான தனது நித்திய உறவை பூரணமாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ள இயலும். இது சம்பத்தி தஷா அல்லது வாழ்க்கையின் பூரணத்துவம் எனப்படுகிறது. வாசிக்கவா மாதாஜி? இன்னொரு பேராகிராஃப் அவ்வளவுதான், ஒண்ணே ஒரு பேராகிராஃப். சைத்தன்ய ஓகே மாதா. சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களை அனைத்து வகையான ஆசைகளையும் விட்டுவிட்டு சீரான பகவானின் பக்தி தொண்டில் சாஸ்திரங்களின் வழி நடத்துதலில் ஈடுபடுமாறு அறிவுரை தருகிறது. இவ்வழியில் ஆரம்ப நிலையினால் கிருஷ்ணரது திருநாமம், புகழ், உருவம் மற்றும் குணங்களின் மேல் படிப்படியாக பற்றுதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தகைய பற்றுதலை ஒருவர் வளர்த்து கொண்ட பிறகு கிருஷ்ணரது பாத கமலங்களுக்கு இயற்கையாகவே கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றாமல் கூட சேவை செய்யலாம். இந்நிலை ராக பக்தி அல்லது இயற்கை அன்பில் பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகிறது. அந்நிலையில் ஒரு பக்தர் விருந்தாவனத்தில் உள்ள கிருஷ்ணரின் நித்திய தோழர்களில் ஒருவரின் அடிகளை பின்பற்ற வேண்டும். இது ராகானுக பக்தி எனப்படுகிறது. ராகானுக பக்தி அல்லது இயற்கையான பக்தி தொண்டில் ஒருவர் சாந்த ரசத்தில் கிருஷ்ணரின் பசுவாகவோ
கிருஷ்ணரின் கருத்தில் உள்ள புல்லாங்குழலாகவோ கிருஷ்ணரின் கழுத்தில் இருக்கும் மலர்களாகவோ ஆக எண்ணும் போது அவ்வாறு ஈடுபடலாம். தாஷ்ய ரசத்தில் ஒருவர் கிருஷ்ணரின் சேவகர்களான சித்ரகா, பத்ரகா அல்லது ரக்தகாவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவார். நட்புமிக்க சாக்கிய ரசத்தில் பலதேவர், ஸ்ரீதாமா அல்லது சுதாமாவை போன்ற நண்பர் ஆகலாம். பெற்றோரின் அன்புமிக்க வாத்சல்ய ரசத்தில் ஒருவர் நந்த மகாராஜாவை போலவும் யசோதாவை போலவும் ஆகலாம். மாதுரிய பக்தி அல்லது பிரேம பக்தியில் ஒருவர் ஸ்ரீமதி ராதாராணியை போலவோ ஸ்ரீமதி ராதாராணியின் தோழியான லலிதாவை போலவும் சேவிகைகளான மஞ்சரிகள் ரூபா ரதியை போலவும் ஆகலாம். பக்தி தொண்டை பற்றிய அனைத்து உபதேசங்களின் சாரம் இதுதான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம இதனுடைய பேசிக்காவே இதுல என்ன நம்ம படிக்க வரோம்னாக்கா, பிரஜதாமா இங்க இருந்து படிச்சீங்க இல்லையா, பக்தி ரசாமிரத சிந்துல என்ன சொல்லிருக்கு, சேவா சாதக ரூபேனா. இது ஒவ்வொரு நிலை. நம்ம கூட இப்போ ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு போயிட்டே இருக்கணும் இல்லையா, இத்தனை ரவுண்ட்ஸ் ஒன்னு சேவகா லெவல், ஒன்னு சாதகா லெவல், அந்த மாதிரியான லெவல்ஸ் தான். ஸோ ரூபேனா சித்தா ரூபேனா சாரிதாஹி தத் பாவ லிப்ஷூனா காரியஹ பிரஜ லோகானுஷ்ராத் சாரதாக. அதாவது இந்த ஆழ்நிலையான அந்த ரிலம்னா அந்த காலம், அந்த இதுல வந்து விரஜ பூமியில வந்து அப்ப நடந்த காலம், பகவான் இருந்தப்போ ஒன் ஷுட் சர்வ் த சுப்ரீம் லார்ட் கிருஷ்ணா வித் த ஃபீலிங். ஆனா இப்ப நாம வந்து அந்த விரஜதாமத்துல இருந்தா நம்மளுடைய மனசு கொள்ளக்கூடிய நிலை எப்படி இருக்கு என்றால், ஆழ்நிலையில போய் நாம வந்து தங்கணும். சோ பகவானுக்கு நித்திய சேவை செய்யக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு நம்ம வரணும். வித் ஃபீலிங் சிமிலர் டு தட் ஆஃப் ஹிஸ் அசோசியேட்ஸ். அதாவது பகவானுடைய அசோசியேட்ஸ்னாலே யாருன்னா அவருடைய தூய பக்தர்கள் தான். அந்த தூய பக்தர்களுடைய அந்த குவாலிட்டிஸ் வந்து நாமளும் வந்து பெறணும். அண்ட் ஒன் ஷுட் பிளேஸ் himself under the direct guidance of a particular associate of a Krishna and should follow his footsteps. அந்த மாதிரி உத்தமமான பக்தர்களுடைய பாதங்களில் நம்ம வந்து அவர்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ், அவங்களுடைய பாதையை நாம வந்து பின்பற்றி செல்ல வேண்டும். திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் in the stage of both சாதனையில இது கண்டிப்பா உண்டு இல்லையா. சாதனை வந்து நம்ம ஒருத்தர் செய்யறத பார்த்து நாமளும், இப்போ ஆச்சாரியார்கள் குரு எல்லாமே நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்களோ அதை தான் நாம வந்து இங்கே ஃபாலோ பண்றோம். அதுதான் சாதன பக்தி. அதுலதான் விதி பக்தி மற்றும் ராகானுகா பக்தி தான் நம்ம பின்னாடி வரக்கூடியதுல பார்க்கின்றோம். அதாவது ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் எப்படி வேத சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறது. அண்ட் இந்த ஸ்டேஜ் ஆஃப் சாத்திய பக்தி, இது வந்து ரியலைசேஷன், உணர்வின் தரப்புல வந்து செயல்படுதல். அதனாலதான் ஒவ்வொரு ஆச்சாரியாரும் அல்லது குரும் அவர்கள் என்ன உணர்ந்தார்களோ அதை அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய சிஷ்யர்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போறாரு. இப்ப ராமானுஜாச்சாரியார் என்ன அவருடைய உணர்தல என்ன செய்தாரோ அதை வந்து அவரு அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துல என்ன ஃபாலோ பண்ணன்றது எல்லாத்தையுமே ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு சொல்றது வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. அதே நம்ம கூட மத்வாச்சாரியார் இதுல வந்து என்ன ரியலைசேஷன்ஸ் எல்லாம் இருந்ததோ நம்ம சைத்தன்ய மகாபிரபு நம்ம பிரபுபாதா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளக்கி இருக்கின்றார். சோ இந்த மாதிரி நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு போறோம். ஸ்ரீலா பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருனாக்கா, one who has not yet developed interest in Krishna consciousness should give up all material motives. அது இதுவரைக்குமே பக்தி தொண்டில் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த பௌதீகத்திலிருந்து அவர்கள் வெளியேறணும். and train his mind, அவருடைய மனதை வந்து பழக்கணும் by following the progressive regulative principles. அதாவது நம்ம படிப்படியாக வந்து இந்த சாதனையில வந்து முன்னேறதுக்கான வழி மார்க்கங்கள், அதாவது இந்த கோட்பாடுகளை எல்லாத்தையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் வேத சாஸ்திரங்கள் பிரகாரம் வந்து அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நேம்லி சாண்டிங், ரிமெம்பரிங், பகவானுடைய நாமங்களையும் அவரையும் வந்து நினைவு கொள்ளுதல், அதே மாதிரி அவருடைய உருவம், அவருடைய இயல்புகள் மற்றும் அவருடைய லீலைகள், இது எல்லாவற்றையுமே நம்ம வந்து ஸ்மரன் பண்றது. இன் திஸ் வே ஆஃப்டர் டெவலப்பிங் தட் ஸ்மரன் மற்றும் அதாவது ஸ்ரவணம் தான் ஹையஸ்ட். ஸோ அதை தான் நம்ம செய்யணும். இன் திஸ் வே ஆஃப்டர் டெவலப்பிங் a taste of such things, one should try to live in Vrindavana and pass his time constantly remembering Krishna name, fame, pastimes and qualities under the direction and protection of an expert devotee. அதாவது ஒரு குருவின் கீழே இருந்து நாம வந்து இது எல்லாத்தையுமே செய்யணும். இதனுடைய அதாவது முழுமையான அந்த சாராம்சம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா the instructions regarding the cultivation,
எவ்வாறு நாம வந்து பக்தி சேவையை வந்து நாம வந்து பின்பற்ற முடியும், அந்த பாதையை பத்தி நாம வந்து இதுல இருந்து நாம தெரிந்து கொள்கின்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஒரு ஸ்டெப்பா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு கனிஷ்ட அதிகாரியான நிலையில ஃபர்ஸ்ட் கேட்கறது பகவான். நம்ம எல்லாம் கூட வந்து சிறு பிராயத்துல வந்து பக்தி என்றது என்னன்னு தெரியாது. ஆனா கிருஷ்ணர் கதைகள் எல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். அந்த கிருஷ்ணர் வேற எந்த கடவுளை பத்தியும் நம்ம அவ்வளவா ஸ்டோரிஸ் கேட்டது கிடையாது. கிருஷ்ணரை பற்றி தான் நாம் நிறைய கேட்டிருப்போம். திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்ரவணதாசா. அதாவது ஸ்ரவணம் என்றால் கேட்பது. அதாவது ஸ்ரவணத்திற்கு நாம வந்து அடிமையாகி இருக்கின்றோம். we have become servant for that. That is the stage of hearing. by constantly continuously நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா கேட்டுட்டே இருக்கிறது பகவானையினுடைய ஆழ்நிலையான செயல்கள், அவருடைய நாமங்கள், அதை பற்றி எல்லாம் நம்ம கேட்கின்ற அவருடைய குவாலிட்டிஸ், அதுக்கப்புறம் அவருடைய லீலைகள், இதெல்லாம் நம்ம வந்து கண்டினியூஸா கான்ஸ்டன்ட்லி கேட்கணும். ஒரு நாளைக்கு கேட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுறது கிடையாது. கண்டினியூஸா இன் டச். இப்ப நீங்க எல்லாருமே level 1, level 2, level 3 பாகவதம் இதெல்லாம் எப்படி நீங்க கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கீங்களே அதே மாதிரிதான். அவ்வாறு அடைய ஒன் கேன் அட்டைன் டு தி ஸ்டேஜ் ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்போ வந்து பகவானை வந்து உயர்ந்த ஆளுமை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலை அவங்களுக்கு வரும். அதுதான் வாரண தாசா. நெக்ஸ்ட், when one attains this stage, he becomes attached to the hearing of Krishna Katha. அப்போ நம்ம ஈடுபாடோ, அப்போ ஃபர்ஸ்ட்ல கேட்கும் பொழுது ஏதோ கேட்கணும்னு கேட்டோம் இனிஷியல் கனிஷ்ட அதிகாரியில இருக்கும்பொழுது. ஆனா ஒருவன் வாரணதாசாக ஆன பிறகு பகவானை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடியது, அவருடைய கதைகளை பற்றி நம்ம வந்து கேட்பதுதான், அதை உணர்ந்து கேட்கக்கூடிய பக்குவ நிலைக்கு நம்ம வந்திருப்போம். when one is able to chant in ekasti, he attains the stage of ஸ்மரணாவஸ்தா, the stage of remembering. அதாவது எக்கஸ்டி என்பது ஜென்ரலி பாவ பக்தியில வர்றதுதான். ஸோ அந்த பாவ பக்தி வந்து நம்ம வந்து பை நம்மள அதுல நம்ம ஆழ்ந்து நம்ம வந்து செல்லும் பொழுது, பக்தியில நம்ம ஆழ்ந்து செல்லும் பொழுது நம்ம உடல் வந்து நம்ம மனசு என்ன சொல்றதோ அதற்கேற்றவாறு செயல்பட்டு விடும் இல்லையா. ஆழ்நிலையான பக்தியில நம்ம திளைக்கும் பொழுது நம்மளே அறியாம கண்ணுல இருந்து தாரதாரையா நீர் வரும். இதுதான் வந்து பக்தி. ரீகலெக்ஷன், அதாவது நினைவு கொள்ளுதல், அதுக்கப்புறம் வந்து அப்சர்ப்ஷன், அதுலயே நம்ம வந்து ஆழ்ந்து செல்லுதல், மெடிடேஷன் தியானம் செய்தல், கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ், அதாவது எப்பொழுதுமே வந்து சதா சர்வ காலமும் நினைவில் கொள்ளுதல். டிரான்ஸ் என்பது ஆழ்நிலை, அதாவது மடைமாற்றி இந்த பௌதிகத்திலிருந்து ஆன்மீகத்துக்கு நம்மள நாம முன்னேறி செல்லுதல். இது எல்லாமே ப்ரோக்ரஸிவ், அதாவது பாத்தீங்கன்னா படிப்படியாக நம்ம முன்னேறக்கூடிய அது கிருஷ்ண ஸ்மரணா. கிருஷ்ண ஸ்மரணா என்றால் நினைவு கொள்ளுதல், பகவானை நினைவு கொள்ளுதல். At first, remembrance of Krishna may be 5 items of progress. Sorry, maybe interrupt at level intervals. சம்டைம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சம்டைம்ஸ் வேற ஏதோ செயல ஈடுபட்டு இருப்போம் இனிஷியல் ஃபேஸ்ல. பட் அதே நம்ம வந்து பகவானை நினைக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து வேறு வேலைகளை நம்ம ஈடுபட்டு இருந்தாலும், even though we are இந்த அந்த இதுல செயல்பாடுகள்ல வெவ்வேறு செயல்பாடுகளை நம்ம வந்து பிசிக்கலி நம்ம எங்கேஜா இருந்தாலும் ஆழ் மனசுல பகவானுடைய நினைவுகள் வந்து தானா ஓடிண்டே இருக்கும் without any interruption. And when the remembrance is uninterrupted, it becomes concentrated. அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதை வந்து தியானம் செய்யும் பொழுது அது தியானம் ஆகின்றது. அதே நம்ம பெர்ஃபெக்டா கண்டினியூஸா உட்கார்ந்து அதன் பகவான் மீது மனசை நிறுத்தி நம்ம வந்து தியான பயிற்சிகள் செய்கின்றோம். அந்த தியானத்தினுடைய இன்னொரு எக்ஸ்பான்ஷன் வந்து அது பாத்தீங்கன்னா அனுஸ்மிருதி அப்படின்றாங்க. அது கான்ஸ்டன்டா நம்ம அதிலே தியானம் தொடங்குகின்றோம், ஆனா எவ்வளவு கான்ஸ்டன்டா இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. அதுவே வந்து ஸ்திரமாக நம்ம வந்து நிலை பெறும் பொழுது அனுஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு அனுஸ்மிருதி வந்து கண்டினியூ ஆகும் பொழுதுதான் அது சமாதி நிலை ஆகிவிடுகின்றது. அது சமாதி நிலை வரும்பொழுது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம உடல் வந்து துண்டிக்கப்பட்டு ஆன்மீக, அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்கிறது. அது ஸ்மரண சமாதி ஆர் ஸ்மரண தாசானாக ஆகக்கூடிய நிலை. The soul becomes to understand its original constitutional position. இந்த லைனை கூட நம்ம அண்டர்லைன் பண்ணணும். அதாவது நம்ம விடுதலை அடைந்து கூடிய அந்த நிலையை வந்து அந்த ஆத்மாவால வந்து உணர முடியும். At that time he can perfectly and clearly understand his eternal relationship with Krishna. So அந்த ஆத்மாவுடைய நிலையை உணரும் பொழுது இந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி அழகா வந்து உணரக்கூடிய தன்மை அந்த ஆத்மாவுக்கு கிடைக்கும். அதுதான் சம்பத்தி தாசா, அதாவது பூரணம், ஒரு மனிதனுக்கு பூர்ணத்துவமான நிலையை அடையக்கூடிய தன்மை, அது பர்ஃபெக்ஷன். சைத்தன்ய சரிதாமிரதத்துல சொல்லப்படுகின்றது, so neophyte to give up all kinds of motivated desires and simply engage. அதாவது எல்லா விதமான எல்லா ஆசைகளையுமே துறந்து வெறுமனே வந்து ரெகுலேட்டிவ், அதாவது பாத்தீங்கன்னாக்கா இந்த வேத சாஸ்திரங்கள் பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செயல்பாடுகள், அதாவது
பக்தி சேவையில நம்ம என்னென்ன வந்து விதமாக நம்ம செயல்படணும்ன்றது வந்து பிளைண்டா நம்ம ஃபாலோ பண்ணின்னு போட்டோம் அக்கார்டிங் டு தி ஸ்கிரிப்சர். அததான் வந்து நமக்கு வந்து அட்வைஸ், தட் இஸ் த அட்வைஸ். இன் திஸ் வே அவ்வாறு ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்தன் வந்து கிராஜுவலா வந்து டெவலப் ஆகி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறான். அதாவது he will have the பகவான், அவருடைய நாமங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய உருவங்கள், அதுக்கப்புறம் அவருடைய இயல்புகள், இவள் எல்லாவற்றையும் மேல அவனால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ when one has developed the attachment, அந்த பகவானுடைய இதுக்கு வந்து ஒருத்தர் வந்து அந்த டேஸ்ட், தட் இஸ் த ஹையஸ்ட் டேஸ்ட், அதை அவங்க டெவலப் பண்ணிட்டாங்கனாக்கா ஸ்பான்டேனியஸா வந்து அவங்களுக்கு அந்த பக்தி என்பது சடனா வந்துடும். வித்தவுட் அவங்க ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றது பத்திலாம் அவங்களுக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராக பக்தி சடனா வந்து இந்த சாதன பக்தியிலிருந்து சடனா அவங்க வந்து ஜம்ப் ஆயிடுவாங்க. அட் தட் ஸ்டேஜ் டிவோட்டி கேன் ஃபாலோ இன் த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த எட்டர்னல் அசோசியேட்ஸ். அப்போ வந்து ஒரு குருனுடைய வழி நடத்துதல்ல வந்து இந்த பக்தன் வந்து செல்ல வேண்டும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ராக அனுகா பக்தி. ராக அனுகா பக்தி ஆர் spontaneous devotional service can be executed in the santarasa also. When one inspires to be like Krishna's cow, அதாவது ஒருத்தர் வந்து பகவானுடைய பசுமாடாகவோ இல்லை அவருடைய புல்லாங்குழலாகவோ இல்லை ஏதோ அவர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக, அவருடைய வாகனமாக கருடன் இல்லையா, பகவானுடைய வாகனமாக கருடன். ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அந்த மாதிரி அவருடைய சீசுக்திகள் எல்லாமே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களாக வந்து நம்ம வந்து ஆகணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து சாந்தரசா பக்தன் தாசன் என்ற இதுல வந்து வருகின்றது. இன் தாசிரசா ஒன் ஃபாலோஸ் த ஃபுட் ட்ரெம்ஸ் ஆஃப் த servants like சித்ரகா, பிரத்ரகா அண்ட் ரக்தகா. அதாவது இவங்க எல்லாருமே கோபிஸ். அவங்கள மாதிரி நாமளும் வந்து நம்மளோட தாசிய ரசத்துல நம்ம வந்து முன்னேறினால், ஸோ அதாவது எக்ஸாம்பிள், ஸோ we can end in that தாசிய சர்வேட்டர்ஷிப். எவ்வாறு ராமபிரானுக்கு வந்து ஹனுமன் வந்து ஒரு தாசனாக இருந்தானோ அந்த நிலையை நாம கூட வந்து அதே மாதிரி சித்ரகா இவங்க எல்லாருமே பகவானுக்கு வந்து தாசனாக இருந்தார்கள். ஸோ தாஷிஸ் இந்த ஃப்ரெண்ட்லி சாக்கிய ரசால வந்து நம்ம அர்ஜுனன் மாதிரி, பலதேவர் மாதிரி, சுதாமா மாதிரி. நெக்ஸ்ட் வாத்சல்ய ரசாலுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து நந்தகோபர் மற்றும் யசோதை தாயார் அவங்கள வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. மாதுரிய ரசாக்கு வந்து ராதாராணிய வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லலிதா, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள், அதாவது ரூபா மற்றும் ரத்தி இவங்கள மாதிரி எல்லாம் கூட நம்ம வந்து we can have that அந்த மாதுரிய ரசம் கேரக்டரைஸ்ட் பை அந்த நிலையில வந்து பகவானோட சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுது. ஸோ இங்க பேசிக்கலி இந்த ரிலேஷன்ஷிப் தான் நம்ம வந்து இங்கே சாராம்சமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து பக்தியை எடுத்துட்டு போகும்போது எந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து முடியறாங்க அப்படிங்கறதான் இங்க ஹையஸ்ட் எசன்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோ மேட்டர், இது எல்லாமே வந்து ஒரு சாராம்சம். நமக்கு இந்த பக்தி தொண்டை வந்து நம்ம எவ்வாறு செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான போதனைகள் வந்து இந்த ஸ்லோகத்துல இருந்து நாம வந்து தெரிந்து கொள்கின்றோம். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். சிம்பிளா தான் இருக்கு அதுவும். அக்கார்டிங் டு டெக்ஸ்ட் 8, வாட் 3 points constitute the essence of all the advice? அதாவது எசன்ஸ் என்ன சொல்றது அப்படிங்கறது வந்து 3 நிலைகள். அட்வைஸ் எது அப்படிங்கறது வந்து சொல்லணும். What is the essence? பகவானின் திருநாமங்களை கீர்த்தனம் செய்வதிலும் அவற்றை நினைப்பதிலும். ரெண்டாச்சு மத்தாச்சு இன்னொன்னு 3 சொல்லணும் இல்லைங்களா? ஆமா. திவ்ய ரூபம், நாமம், குணம். பிருந்தாவனத்திலோ அல்லது விரஜா பூமியிலோ ஏதாவது ஒரு பகுதியில் வசிக்க வேண்டும். அந்த மாதிரி 3. அதே மாதிரி அந்த டிவோட்டியினுடைய அங்கே வாழக்கூடிய ஒரு தூய பக்தனிடமிருந்து அவருடைய வழிநடத்தல்ல வந்து நாம செல்ல வேண்டும். ஒன்று பகவானுடைய நாமம் மற்றும் ரூபம் மற்றும் அவருடைய இயல்புகள் மற்றும் அவருடைய லீலைகளையும் நாம நினைவு கொள்ளணும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அந்த செய்யறதுனால நம்முடைய அதாவது நாக்கும் மனசும் வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வருகின்றது. அதுக்கடுத்து வந்து பிருந்தாவனத்துல வந்து வசிக்கணும். செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் வந்து அப்படி நாம பிருந்தாவனத்துல வசிக்கும் பொழுது பகவானுடைய அதாவது பாத்தீங்கன்னா நித்திய சகாக்களா இருக்கக்கூடிய பக்தர்களுடைய வழிநடத்துதல்ல வந்து நாம வந்து இருக்க வேண்டும். இது 3 தான் வந்து நம்ம வந்து நினைக்க வேண்டியதே. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். புட் இன் த கரெக்ட் ஆர்டர் அண்ட் டிஸ்கிரைப் பர்பட். அதாவது கிருஷ்ண ஸ்மரண வாஸ்தா, அனுஸ்மிருதி, ஸ்ரவணதாசா, சமாதி அண்ட் வரணதாசா. வாட் இஸ் அனுஸ்மிருதி? எல்லாத்தையுமே இங்க வந்து பாக்கணும். எல்லாத்துலயும் குறுக்கி எடுத்து எழுதணும். இங்க இருக்கிறது இந்த பேராகிராஃப்ல தான் சொல்லணும்.
ஸ்வரணதசா வர்ணதசா ஸ்மரணவஸ்தா சமாதி அனுஸ்மிருதி. எஸ் எஸ் கிருஷ்ண ஸ்மரணா கிருஷ்ண ஸ்மரணா அனுஸ்மரணி அப்புறமா வந்து ஸ்மரண தசா சமாதி. ஓகே சம்பத்தி தாசா கடைசியில. சோ இந்த 6 பத்தியும் நம்ம வந்து எழுதணும். ஆக்சுவலி இந்த பேராகிராஃப்ல என்ன இருக்கோ அதுதான் நீங்க அங்க எழுதணும். சோ 1 வந்து நியோஃபைட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங், அது வந்து ஸ்ரவணம், அவன் கேட்டாதான் அதுல வந்து நிலை பெற முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அவ்வாறு அவன் கேட்கும் பொழுது அவன் வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகன பக்குவத்துக்கு வருகின்றான், அதாவது நம்பிக்கை பெறுகின்றான். அது வந்து வாரணதாசா. நெக்ஸ்ட் அது எவ்வாறு என்றால் கிருஷ்ண கதைகளை கேட்பதற்கு ஈடுபாடோட கேட்பான். அப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த நிலையில வந்து அவன் முன்னேறி செல்லும் பொழுது பரவச நிலை அடைகின்றான். அது ஸ்மரணா வாஸ்தா, அதாவது ஸ்டேஜ் ஆஃப் ரிமெம்பரன்ஸ். அதாவது கிருஷ்ண ஸ்மரணா, அதாவது பகவானை வந்து எவ்வாறு நினைவு கொள்ளுது, தியானம், அது கன்சிஸ்டன்டா வந்து அவரை பத்தி நினைவுகள்ல வச்சுக்கிறது, ஆழ்நிலையில இருக்கிறது, இது எல்லாமே வந்து ஸ்மரண வாஸ்தா. நெக்ஸ்ட் 3வது வந்து அவ்வாறு அந்த ஸ்மரண வாஸ்தால வந்து நாம பக்குவம் அடையும் பொழுது வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வரும் பொழுது அது தியானத்துல வந்து நிலைக்கிறது. அந்த தியானம் தான் வந்து கான்ஸ்டன்ட் ஆகும்போது அனுஸ்மிருதி ஆகிறது. அனுஸ்மிருதியே வந்து நம்ம வந்து கண்டினியூஸா எடுத்துட்டு போகும் பொழுது அது வந்து தடையில்லாமல் கிருஷ்ணரை நினைப்பது, அது அன்சீசிங் அனுஸ்மிருதி. அதுதான் அவ்வாறு அது சமாதி என்று அழைக்கப்படுகின்றது. சோ அவ்வாறு அவன் சமாதி நிலையை அடையும் பொழுது அவன் அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட அந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அது வந்து சம்பத்தி தாசா என்று சொல்லப்படுகின்றது. இது இத்தனையும் இந்த வரிசையில 6 விதமான இது நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் அனுஸ்மிருதி நம்ம சொன்னோம். அனுஸ்மிருதி வந்து தியானத்துல நாம நிலை கொள்வது போது அது வந்து அன்சீசிங், அதாவது பாத்தீங்கன்னா கண்டினியூஸா நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது அனுஸ்மிருதி ஆகும். தியானம் மேலும் வளர்ந்து இடையுறாத தியானம் ஆகும் போது இடையுறாத தியானம் என்பது அனுஸ்மிருதி ஆகின்றது. சோ அவ்வாறு இடையறாத அனுஸ்மிருதி தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சமாதி ஆகின்றது. அது ஞாபகம் வச்சுக்கணும். The last 3 examples of each of perfect devotees, சாந்தரசா, தாஷ்யரசா, சாக்கியரசா. சாந்தரசாக்கு யாருக்கு சொல்லலாம்? நம்ம வந்து சாந்தரசா வந்து நம்ம வந்து பகவானுடைய ஸ்ரீ சுக்திகளை பற்றி சொல்லலாம் இல்லையா, கருடனை பற்றி சொல்லலாம், சக்கரத்தாழ்வாரை பற்றி சொல்லலாம் இல்லையா, இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து தாஷ்யரசா நம்ம வந்து ஐ திங்க் நான் கரெக்டா தான் சொல்றேன்னா ஒரு நிமிஷம் இருக்கு. சித்ரகா பத்ரகா ரக்தகா இது வந்து தாஷ்யரசா. சாக்கியரசா வந்து பலதேவர், அதுக்கப்புறம் வந்து சுதாமா ஸ்ரீதாமா. வாத்சல்ய ரசாக்கு நந்தகோபர் மற்றும் யசோதை. மாதுரிய ரசாக்கு வந்து நம்ம ராதா ராணியும் அதே மாதிரி அவருடைய சிநேகிதியான லலிதா மற்றும் ரூபா ரதி, இவங்க எல்லாருமே. இதுதான் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கிறது 3 மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சாந்தரசா, தாஷ்யரசா, சாக்கியரசா. நான் இருக்கிற மாதுரியசாவும் சொல்லியாச்சு, வாத்சல்யா மாதுரியாவும் இதுல சேர்த்துட்டோம். So நீங்க வந்து discuss how the statement the Krishna conscious movement is especially meant for training the mind to be always engaged in business reflects the mood and mission. So 8th chapterல உங்களுடைய ரியலைசேஷன் என்ன அப்படிங்கறது வந்து இந்த சாராம்சத்தை படிச்சு இதனால நமக்கு என்ன நன்மை என்பதை பற்றி நீங்க எழுதணும். எஸ், கிருஷ்ணா கான்சியஸ் இதுதான் அது, especially meant for training the mind. So the mind contains, இது என்ன நடக்கிறது இந்த மைண்ட், இந்த ஸ்லோகங்களை வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளா சொல்லி நீங்க வந்து you should do that actually. ஓகே, இந்த 3 ஸ்லோகங்களை எடுத்து சொல்லணும் நீங்க. அதாவது சேவா சாதக ரூபேனா, பக்தி ரசாமிருத சிந்துல 2. ஓகே, இத பத்தி நீங்க சாராம்சமா உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க எழுதணும். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? இல்ல, டவுட் படிக்கணும் படிக்கணும், ஞாபகத்துல இருக்கணும். நிறைய படிக்க ஞாபகத்துல இருக்கும். படிச்சிருவோம் ஞாபகத்துலதான் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு செயற்கை ஏதாவது இருந்தா செஞ்சுக்கலாம் போல வரும். கேட்கணும், மறதி இல்லாம. கரெக்ட் மாதாஜி, அதுக்கு டிஸ்கஸ் பண்ணாதான் மாதாஜி சரியா. எஸ், அதனால தான் படிச்சு. ஒரு டவுட் மாதாஜி, ஒரே ஒரு டவுட். அதாவது இதுல வந்து ஒழுக்க நெறியை பின்பற்றாதுன்னு வருதுங்களே, கிருஷ்ணரது பாத கமங்களுக்கு ஒழுக்க நெறியை பின்பற்றாது இயற்கையாகவே சேவை செய்யலாம், அது என்ன பின்பற்றாதுன்னா எப்படி? அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெரியாது மாதாஜி. இப்ப பாமரனுக்கு வந்து இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? தெரியாது இல்லையா? மீராபாய்க்கு ஏதாவது ரூல்ஸ் தெரிஞ்சதா? தெரியாது இல்லையா?
அந்த மாதிரி. சோ அது மாதிரி பிரேம பக்தி பாவ பக்தி வந்து சடனா யாரை எங்க எடுத்துட்டு போய் நம்ம எல்லாம் சாதன பக்தியிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம படிச்சு அதோட அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? we are practicing. ஆனா சில பேருக்கு இயற்கையிலே தானாகவே வரக்கூடிய சக்தி உண்டு. அந்த இது படிக்கிறதுக்கு முந்தையே இயற்கையிலேயே தேங்க்யூ மாதாஜி. ஒரு நிலைமை வருது மாதாஜி நிறைய எஸ் வருது.